மார்னிங் 6 o'clock, ஏர்லி மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 6 o'clock வரைக்கும் தான். அதாவது சன் எப்பெல்லாம் இருக்கும், டே லைட்டில் மட்டும்தான் நம்ம அட்டாப்சி பண்ண முடியும். வெளிச்சத்தில் மட்டும்தான் அட்டாப்சி பண்ணணும், சரிங்களா? அந்த சன்லைட் நமக்கு தேவை. ஈவன் இது ரூம்குள்ளே பண்ணால் கூட இப்போ நமக்கு சன்லைட், இயற்கை லைட் வந்து உள்ளே வருது இல்லையா? அப்போ தான் நம்ம அந்த ஊன்ஸோட கலர், காயங்களோட கலரை வச்சு நம்ம நிறத்தை வச்சு நம்ம வந்து அதனோட வயதை கண்டறிய முடியும், எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு. கலர் ரொம்ப முக்கியம். அது இயற்கையான லைட்ல தான் நம்ம உண்மையான கலரை கண்டுபிடிக்கும். ஆர்டிஃபிஷியல் லேம்ப்ஸ் எல்லாம் வச்சோம்னா கலர் மாறுதல தெரியும். சர்ஜரிக்கு வந்து அது அவசியம் இல்லை. சர்ஜரி வந்து அவங்க அந்த ஊண்டோட ஏஜ்லாம் அவங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனால சர்ஜரிக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்ல பண்ணலாம். ஆனா எங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் ஒத்து வராது. அப்படி பண்ண சொன்னாங்கன்னா அந்த அட்டாச்சி வந்து குவாலிட்டியா இருக்காது. இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அட்டாச்சி குவாலிட்டியா இருக்கு. எனக்கு உடனடியாக பண்ணிக்கிட்டு நைட்டே பண்ணிக்கிட்டு கேட்டாங்க, அது குவாலிட்டியா இருக்காது. அதையும் நம்ம அவங்க கேட்டா உடனே பண்ணிட முடியாது. கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால 6 to 6 தான் பண்ண முடியும். மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான் பண்ண முடியும். அதுவும் அந்த ரெக்வஸ்ட் வந்து 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு முன்னாடியே நம்ம வாங்கினோம்னா அந்த 6 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்டாப்சி பண்ண முடியும். இப்போ அந்த அட்டாப்சி கொண்டு அந்த பாடி கூடவே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வருவார். அவர் பேர் பாடி இன்சார்ஜ் கான்ஸ்டபிள்.